வெட்டிங் ட்ரெஸ், பிரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் ரெண்டும் சேர்ந்து ஃபியூனரல் ஃபோட்டோல பார்த்தேன். அவங்க பேபி ஷவருக்கு டெக்கரேட் பண்ண பலூனோட காத்து போகல. பட் அவங்களோட உயிர் போயிடுச்சு இப்போ. எனக்கு முன்ன பின்ன பழக்கம்லாம் இல்ல. என் ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ்ல வந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஃபங்ஷனுக்கு முதல் நாள் என்ன அப்பாயின்மென்ட் புக் பண்றாங்க. மார்னிங் கொஞ்சம் நான் ஏர்லியரா போறேன். போனோனே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியும் இல்ல ஏர்லியரா வந்திருக்கீங்க நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதுல இருந்தே அவங்க எவ்வளவு கேரிங் எவ்வளவு கைண்ட் அப்படின்னு சொல்லி என்னால தெரிஞ்சுக்க முடியும். என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ல எனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணனும் ஆசையா இருக்கு. ஆனா அதுக்கு 10 மந்த் இல்லன்னு சொன்னாங்க. somehow மேனேஜ் பண்ணி நல்லபடியா ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்தாங்க. ஹேர் அக்சஸரி டன்சோ பண்றதுக்காக ஒரு ரிமைண்டர் மெசேஜ் போட்டேன். அப்ப எனக்கு வந்த மெசேஜ் இதுதான். காவ்யா இஸ் ஹாஸ்பிடலைஸ்ட். ஷி இஸ் கிரிட்டிக்கல் அண்ட் கோமா ஸ்டேஜ். ஐ அம் ஹர் ஹஸ்பண்ட். I was shocked. Sorry sir, I'll alter something. அவங்க நல்லபடியா சரியாகி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். பட் நெக்ஸ்ட் டே அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இந்த மெசேஜ் இருந்தது. 10 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு பேபி ஷவர் பண்ண அதே இடத்துல இப்போ அவங்களுக்கு ஃபியூனரல் சர்வீஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே போயிருந்தப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டேன். லாஸ்ட் வீக் மண்டே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. டியூஸ்டே கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. கேர்ள் பேபி பிறந்தது. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நானே மனசை தேர்த்திக்கிட்டேன். காவியா இறக்கல திரும்ப பிறந்து வந்திருக்காங்கன்னு. பட் ஸ்டில் வி மிஸ் யூ காவ்யா.